அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ் குமார். கொரோனாவை விட பல மடங்கு வேகத்தில் பரவக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே பரவக்கூடிய ஒரு பிரச்சனை. பக்கத்தில் இருந்தால், எதிர்த்தாப்பில் இருந்தால், பார்த்தா, பேசுனா, அதை பற்றி நினச்சா, ஏன் அதை பற்றி வாசித்தா கூட அது நமக்கு வந்துருங்கிற அளவுக்கு வேகமாக பரவக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. கொரோனாவை விட வேகமாக பரவும். அது என்ன தெரியுமா? கொட்டாவி, யானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டாவி தான் அது. கொட்டாவி அப்படின்னு வரும்பொழுது இது எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய சயின்ஸு இதுக்கு பின்னாடி இருக்குது, நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி பரவுது, எப்படி ஒருத்தங்க கொட்டாய் விட்டால் நமக்கு கொட்டாய் வருது அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் நிறைய ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக கொட்டாய் ஏன் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, மூளை சூடாகும்போது அதை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக நுரையீரல் நிறைய காற்றை உள்வாங்கி மூளைக்கு அனுப்புது. அதனால் கொட்டாய் வருது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறையும் போதும் அதை நிரப்புறதுக்காக கொட்டாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த 5 to 6 செகண்ட் வரைக்கும் தான் அந்த கொட்டாவினுடைய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூளை பெரிய அளவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கூடும் அப்படிங்கிறாங்க. அதாவது மூளை பெரிய அளவு தான் சொன்னேன். நிறைய மூளை இருக்குது, நிறைய அறிவு இருக்குங்கிற அந்த மாதிரி கான்செப்ட் இல்லைங்க. மூளை பெருசாக இருக்கிறவங்க, ஒருவேளை நமக்கு கொட்டாய் பெருசாக நீளமாக வந்ததுன்னா மூளை நிறையா இருக்குதுன்னு நம்ம வேணால் நினச்சிக்கலாம். இந்த கொட்டாயானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வெளிக்காட்டக்கூடிய, அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. எப்படின்னா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையினுடைய அளவு குறையும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள போகிற பிராணவாயினுடைய அளவு குறையும். அதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதை நிரப்புறதுக்காக நிறைய கொட்டாய் வரும். ஸோ நம்ம வீட்லேயோ அல்லது தெரிஞ்சவங்க யாராவது சுகர் பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்க, நிறைய கொட்டாய் விடுறாங்க, திடீர்னு ஒரு மாதிரி அமைதியாக கொட்டாய் விடுறாங்கன்னா கண்டிப்பாக சுகர் லெவல் குறையுது, அதனால் இது வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். டக்குன்னு ஒரு குளுக்கோஸோ அல்லது ஒரு சாக்லேட்டோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு ஆன அறிகுறியாகவும் இந்த கொட்டாயை சொல்கிறாங்க. அதாவது இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி அதனால் இருதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதை ஈடுகட்டுறதுக்கு நிறைய கொட்டாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருவேளை வேர்த்து மூச்சு வாங்கி ஒரு படபடப்போடு ஒருத்தர் திரும்ப கொட்டாயாக விட்டுட்டுருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது உங்களுக்கே எதுவும் நிகழ்ந்தால் கூட டக்குன்னு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது நல்லது. அதே மாதிரி ஸ்ட்ரோக், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அப்போ மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி திடீர்னு அமைதியாக இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, பேச முடியாது, நிறைய கொட்டாயாக விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெரியவங்க யாராவது நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதும் நல்லது. இது இல்லாமல் சாப்பிட்ட பிறகு சில பேருக்கு கொட்டாயாக வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது எவ்ரி டைம் சாப்பிட்ட பிறகும் பெருசாக கொட்டாய் வரும், ரொம்ப டயர்னஸ் இருக்கும், கொட்டாயை நிறைய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஈரல் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஈரல் ஏதாவது நோய் இருக்கலாம் அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் டாக்டரை அணுகி அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இப்படி உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கொட்டாவி இருக்குது. இப்படி தான் ஒருத்தர் வந்தாருங்க. அதாவது டாக்டர், எனக்கு கல்யாணம் ஒரு 6 மாதம் ஆச்சுங்க, குழந்தை இல்லை, நான் எப்போல்லாம் என் ஒய்ஃப் பக்கத்தில் போகிறேனோ அப்போல்லாம் 10-15 கொட்டாயை விடுறா, குப்புறப்படுத்து தூங்கிடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, எப்படியாவது அந்த கொட்டாயை நீங்கள் நிறுத்திடுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னார். சார், கொட்டாயை நிறுத்துறதே தான் பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. பொதுவாகவே நமக்கு பிடிக்காத விஷயங்கள், ரொம்ப போரிங்கான விஷயங்கள், இது எப்படா சகிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கொட்டாய் வருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது சார். அதுக்கு உதாரணம் நம்ம மதிய கிளாஸு சாப்பிட்டு முடித்த பிறகு மத்தியானம் இந்த ஸ்கூலில் காலேஜில் நடக்கிற கிளாஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொட்டாயாக விட்டு தள்ளுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு போரிங்கான விஷயம், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது சார், அதனால தான் கொட்டாய் விடுறாங்க சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஏதோ ஆண்மை குறைவு பிரச்சனை எதுவும் இருக்கான்னு கேட்டவுடனே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு லைட்டாக அப்படின்னாரு. அது லைட்டோ டைட்டோ இருக்கா இல்லையா சார்னு சொல்லி அப்புறம் விசாரித்தோம்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்கிறாரு. இது கல்யாணம் ஆன புதுசில் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை.
அந்த அம்மா பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இவரை கண்டாவே கொட்டாய் விட்டு கோப்பரப்படிச்சு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொல்லி புரிய வச்சு நிறைய மருந்துகள்லாம் கொடுத்து அவர் பிரச்சனையை சரி பண்ணி அந்த அம்மா கொட்டாய் இப்போ நின்று போச்சு. அந்த அம்மா கன்சீவாகவும் இருக்குது. அப்போ கொட்டாய்ங்கிறது நமக்கு ஒவ்வாத பிடிக்காத விஷயங்களை அல்லது இதை ஏற்றுக்காத விஷயங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கொட்டாவி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொட்டாவி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக இதை ஒதுக்கிட முடியாது. ஸோ கொட்டாய்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை ஒரு நல்ல ஒரு தகவல் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.